வாங்குங்க. நம்ம ஆசைப்படலாம் வேற யார் ஆசைப்பட முடியும் இந்த உலகத்துல? இதுதான் இந்த டிவி தான். பெரிய பெரிய ஆக்டர் வீட்டிலாம் அந்த மாதிரி டிவிலாம் இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயும் அதை வாங்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கனவு, சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய டிவி வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இருக்கிற நான் நிலைமைக்கு அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிவியை வாங்கிட்டேன். நம்ம டிவி வாங்கினது வச்சு நம்ம விளாக் அதில் போட்டு பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும்ப்பா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சரி நீ தமிழ் நியூ இயர் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் வீடு கட்டுன்னு சொல்லி ஆசை வருது எனக்கு. ஸோ இன்றைக்கி ஆசைப்பட்டு வைக்கிறேன். நான் ஆசைப்பட்டது ஒன்று, அதை விட அதிகமான விஷயங்களை நம்ம வாங்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து April 14 தமிழ் நியூ இயர். காலிலேருந்து நம்ம சில வேலைகள்லாம் இருக்குது, அதையும் உங்களுக்கு வ்ளாகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன மகேஷ் நீ கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கேன், என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாம் உறவுகளே, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நான் ஆசைப்பட்டது ஒன்று, அதை விட அதிகமான விஷயங்களை நம்ம வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபுல்லாக எங்கள் வீடு இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு பெரிய தர்மாக்கோல் மேலே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஜிகுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டர்மாக்கோல் சுற்றி அந்த ஜிகுன்னு இதுவெலாம் ஒட்டி இந்த இதுவும் வந்து ஃபுல்லாக மூட போகிறேன். ஸோ இந்த ஒயரை தவிர்த்துட்டு வந்து மூட போகிறேன். எதுக்கு மூட போகிறேன், என்ன வாங்க போகிறேன், எனக்கு ரொம்ப நாள் பல கனவுன்னு சொன்னல. ஸோ டிவி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை அவர்களே, ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து நியர்லி டிவி வந்து ரிப்பேர் ஆகி கொஞ்சம் மாதங்களே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சொன்னாங்க டிவி வாங்கிக்கலாம்பா அப்படின்னு சொல்லி, சின்ன டிவி 10,000 அப்படி வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே ஆசைப்பட்டால் எப்படி ஆசைப்படணும் உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்ப நாள் கனவு, சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய டிவி வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இருக்கிற நான் நிலைமைக்கு அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிவியை வாங்கிட்டேன். ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அது வந்து கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஸோ அந்த டிவியில் நம்ம விளாக்லாம் போட்டு பெருசாக பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர்களே, அதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டும் ஒரு பெரிய காரணம் அந்த டிவி நான் வாங்குறதுக்கு, கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்களும் ஒரு காரணம் அந்த டிவி வாங்குறதுக்கு. என்ன ப்ரோ எவ்வளோ பெரிய இன்ச்சு டிவி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வரும்போது உங்களுக்கு நான் விளாகில் காட்டுறேன். இப்போயுமே என்னால் நம்ப முடியல, நம்மளா அவ்வளோ பெரிய டிவி வாங்குறோம் அப்படின்ட்டு. பெரிய பெரிய ஆக்டர் வீட்டிலாம் அந்த மாதிரி டிவிலாம் இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயும் அதை வாங்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காசு வந்து மொத்தமாக கொட்டி வாங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, மொத்தமாக கட்டி நம்ம வாங்கலை, இஎம்ஐ போட்டு தான் வாங்குறேன். எனக்கு எப்பயுமே இஎம்ஐ போட்டு வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஐஃபோன் இருக்கு இல்லையா, அது வந்து இஎம்ஐ போட்டு தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஐஃபோன் நியர்லி 79,000 80,000 வச்சுக்கலாம் ரவுண்டா. அது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன, கோப்ரோ கிப்லாம் நம்மளே சொந்தமாக வாங்கிட்டு, அப்புறம் அந்த மைக்கிங்லாம் சொந்தமாக வாங்கிட்டேன். அப்புறம் பைக் வாங்கினாலும் இஎம்ஐ போட்டு தான் வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பைக் என்னென்னு தெரியல, ஒரு பயங்கரமாக தடங்கள் மேலே தடங்கள் வந்துகிட்டே இருக்குது பைக் வாங்குறதுல. அதனால் வந்து நம்ம லே லடாக் வந்து சைக்கிள் தானே போகிறோம். சைக்கிளில் நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம டக்குனு பைக் வாங்கிடலாம். பைக் வாங்கிட்டு அந்த ஒரு 60 days நான் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன்ல, ஒரு சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து ஒரு 60 நாள் சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம்னு சொல்லி, அதை வந்து முன்னாடியே பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் அது வந்து லடாக் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதை பண்ணி முடிச்சுட்டு நிறைய நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் இறங்கணும். இதுதான் இப்போதைக்கு என் கான்செப்டாக இருக்குது. அச்சோ இது சொல்லக்கூடாது, பரவாயில்ல, நான் சொன்னேன். ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, அதுக்கான தகுதியை மட்டும் வளர்த்துக்கோங்க. எல்லாமே வாங்க முடியும். அது ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளாம் எல்லாம் வாங்கலாமா, நம்மளாம் எவ்வளோ ஒர்த்தாக வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். நம்ம ஒர்த் தான், நம்மளாலேயும் முடியும். நம்மளுக்கும் அந்த எப்பயுமே வந்து தகுதி உள்ளவனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஒரு கடவுள். அந்த தகுதியை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கான உழைக்கிற மாதிரி நம்மகிட்ட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அதான் தகுதி, அதை வாங்குறதுக்கு. கைஸ் அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதையே நம்ம ஃபஸ்ட்டு கொண்டாடணும், அதை வச்சுட்டு. அப்போ தான் பெரிய விஷயங்கள்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் வந்து அந்த பைக் வாங்கணும்னு சொன்ன உடனே, ஸோ சுகி ஓட்டும் போதெல்லாம் கூட சரி இந்த பைக்லாம் பெருசாக தொடக்கவே மாட்டேன், இது பாட்டின அழுக்காக இருக்கும், எப்பயாவது கழுவுறது அப்படி இருப்பேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பத்திரமா நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பைக் வாங்கணுன்றதே நிறைய பேர் கனவாக இருக்கும். சரி நம்ம சுகி ஓட்டுறக்கு ஒரே ஒரு பைக் இருந்தால் போதுமே, நமக்குன்னு ஒரு பைக்கு, அது டிவிஎஸ் 50 இருந்தால் கூட போதுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இருக்கும். அதனால் நம்மகிட்ட இந்த பைக்கே இருக்கே, இதை கொண்டாடுவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா பைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் நமக்கு. கைஸ் ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சரி நீ தமிழ் நியூ இயர் இல்லையா, ஸோ வந்து எங்கள் அம்மா காலையிலே சொல்லிட்டாங்க, போய் படிச்சுட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டு வாடா, புது தமிழ் நியூ இயர் அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து நீ என்ன வேலையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கைஸ் அது இருக்கு இல்லையா ஒரு வீடு, ஸோ அந்த வீடு மாதிரி தான் எனக்கு கட்டணும்னு சொல்லி ஆசை. ஸோ இப்படிக்காக போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ரோடு தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் வீடு கட்டணும்னு சொல்லி ஆசை வருதுல எனக்கு. ஸோ இன்றைக்கி ஆசைப்பட்டு வைக்கிறேன். April 14, 2025 இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வீடு பயங்கரமாக இருக்குது. நான் எப்படிக்கா போகும்போது வரும்போது பார்த்துட்டே போவேனா, சரிண்ணா டக்குன்னு தோணும், என்னடா நம்ம இந்த வீடை பார்த்துட்டு போகிறோம், வேறு யாரும் நினச்சா என்ன நினைப்பாங்க, இவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட்டான் போல இதில், அதனால் பார்த்துட்டு போகிறான்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படிக்கா பார்க்காமலே இருந்தேன். மைண்டு இப்படிக்கா போகும்போது எனக்கு அந்த வீடு தான் இருக்கும். கட்டலாம்
நடக்கும். நல்லதே நினைக்கும், நமக்கு நல்லதே நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கட்டும். வரல டக்குலாம் வந்து நம்ம எதுவுமே சாதிக்க வேணாம். வரல பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக சாதிப்போம். டக்குனே வேணாம், பொறுமையாக போகலாம். ஏன் அப்படின்னா ஒரு வீடு நல்லா கெத்தாக நிற்கணும் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம எவ்வளோ பொறுமையாக கற்றுக்கிட்டு நம்ம இந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு வந்து நிலச்சி நிற்கும். நம்ம நாளைக்கு எங்கன்னா உச்சத்தில் போனால் கூட நம்ம தான் என்னென்னலாம் பண்ணால் தோல்வி அடையும் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம், உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயம்லாம் பண்ணவே மாட்டோம். என்னென்ன பண்ணால் தோல்வி அடையுமோ நம்ம வந்து அந்த பீக்லேயே அங்கேயே நிற்கலாம் நம்ம கெத்தா. அதனால் வந்து எனக்கு நம்ம பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரப்படாதீங்க. அது உங்கள் துறைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ எந்த கோயில் வந்துருக்கோன்னா மாங்காடு காமாட்சம்மா கோயில் தான் வரைக்கும் நம்ம இப்போ வந்துருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து எது பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு உங்கள் வீட்லையும் அப்படி தானே கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கடவுள் நம்மளை மேலே இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த தப்பான வேலையிலையும் போக மாட்டீங்க. இப்போ பாருங்கள் R15 இருக்குது. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு R15 பைக்கு, ஹரிபாரதின்னு ஒரு பையன், அவனும் சுகி ஓட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இது வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் அவன் வீடு. காமாட்சம்மா கோயிலில் பயங்கர இருக்கட்டும். உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போய் சாமி பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர கூட்டத்தினால அப்படியே சுற்றிட்டு நம்ம கிளம்பிடலாம். பிள்ளையாரே நிறைய சாமி நம்ம பார்த்தாச்சு, கிளம்பிடலாம். இந்த பாருங்கள் கோபுரத்தை பார்த்து எது வேணாலும் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னுட்டு. ஸோ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நாள்லேருந்து நீங்கள் அதை ஆரம்பிச்சிருங்க உறவுகளே. நானும் வந்து ஆரம்பிச்சிடறேன். ஸோ இந்த ரோட்லேயே வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எங்கள் அம்மாவுக்கு. ஸோ இந்த இடம் வந்து இப்போ அடிக்கடி நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்த்துட்டு இப்படிக்கா தான் போவேன். இந்த இடம் நம்ம வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு. அது எத்தனை நாள் கழிச்சு நடக்குமோன்னு தெரில. இந்த கோபுர ரோட்லேயே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆசை. பார்க்கலாம், எல்லாம் ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். அதனால் நான் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது இந்த அங்கெல்லாம் பார்த்துட்டே போவேன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஏரியாவில் யாருன்னா வந்து இடம் வந்து விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் உங்கள் இடத்த. நீங்கள் ஆசைப்பட்ட ரேட்டோட நான் ஜாஸ்தியாக வாங்கிக்கிறேன்ப்பா, டெஃபினெட்லி. ஜன்னல் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஜன்னலில் வந்து தர்மாக்கோல் வச்சு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா அங்கே டிவி பெரிய டிவி வைக்கிறோம். ஸோ அந்த வெயில் அடித்தா டிவி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே சில விஷயங்கள்லாம் வாங்க போகிறேன். தர்மாக்கோல் வாங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கைஸ், தர்மாக்கோல் வாங்கிட்டு போகிறேன். ஒரு 4 தர்மாக்கோல். சுத்தமாக வாட்டமே வரல. பட் நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எத்தனையோ பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் வரவர்களே. நான் இப்போ எதுக்கு தெரியும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். இந்த தர்மாக்கோல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம டிவி வாங்கினது வச்சு நம்ம vlog அதில் போட்டு பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும்ப்பா. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிவியில் வரணும் தானே ஆசை. இப்போ பாருங்கள், கடவுள் யூடியூபே டிவியில் வர மாதிரிலாம் பண்ணிட்டாரு. நம்ம சேனலில் பார்க்க நம்ம உறவுகளும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ உங்கள் வீடியோஸை நான் டிவியில் தான் ப்ரோ பார்ப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு நைட்டு எனக்கு தூங்கும் போதே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. என்னது நம்ம வீடியோ டிவியில் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நம்ம என்ன தெரியுமா இருக்கும் கடையில்? இந்த பாருங்கள், தர்மாக்கோல் 4, அப்புறம் டபுள் டேப் 2, ஸோ செல்லோ டேப் 1 பெருசு, அப்புறம் இந்த கோல்டன் கலர் அந்த கிஃப்ட் பேப்பர். ஓகே, நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடவே இல்லை. டைம் வந்து கரெக்டாக 12:10 கிட்ட ஆகுது. இந்த டைம் தான் சாப்பிடணும். ஸோ எங்கள் வீட்டில் இட்லி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ப்ரோ தமிழ் நியூ இயருக்கு நான்வெஜ் தான் செய்ய மாட்டேல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நல்ல நாளா கோயிலுக்கு? அப்போ எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயத்தை எது பண்ணாதன்னு சொன்னால் அப்போ தானே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடாத பண்ணுவாங்க. எனக்கு அப்போ தான் சாப்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட 12:20 கிட்ட ஆகுது டைமு. சேனலுக்கு யாரும் நியூ கமர்ஸ் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒன்று என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் போடும், இல்லை யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும். இது தாண்டி எது பண்ண மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆசைப்படலாம், வேறு யார் ஆசைப்பட முடியும் இந்த உலகத்தில்? இதுதான் இந்த டிவி தான். அது ஒட்டுறது வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சிலதெல்லாம் கீழெல்லாம் வந்து கட் பண்ணி 3 தர்மாக்களை போட்டு அதை டேப் போட்டு சுற்றி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். நம்ம அதை வெளிச்சம் வரல பகல் டைமில் அதை போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸோ வெளிச்சம் வராதுன்றக்காக தான் அதை போட முடியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த டிவி வந்து இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த டிவி வைக்கிறதுக்கான ஒரு பெரிய டேபிள் மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி டேபிள் எங்கேயுமே பெருசாக கிடைக்கல இந்த இன்ச்சுக்கு நம்ம நியர்பையில். அதனால் வந்து செய்யவே சொல்லியாச்சு. ஸோ அதை செஞ்சிட்ருக்கோம். அது மேபி நைட்டு போய் வாங்கிட்டு வரணும். நம்ம vlog அதில் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த டிவி ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் அந்த டிவி அன்பாக்ஸ் பண்ணுறவங்க இன்னும் வரவே இல்லை, காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதோட அன்பாக்ஸ் ஈவினிங்லாம் நாளைக்கு பாருங்கள். அது நம்ம vlog வருது, அதெல்லாம் நாளைக்கு பாருங்கள்.
நாளனிலேருந்து நம்மளோட ரேபிடோ வீடியோஸ் தான் வந்து வரும். தினமும் வந்து 8 நிமிஷத்துலேருந்து 10 மேக்ஸிமம் 12 நிமிஷத்துக்குள்ளே vlog முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். தினமுமே கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ நாள் தான் போட முடியுதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். தினமும் போடணுன்றது எனக்கு ஆசை வந்துச்சு. vlog பார்க்கலாம் போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சேனலில் பார்க்குற தம்பி இப்போ தான் மீட் பண்ணோம். ஸோ அவர் வந்து இதை கொடுத்தாங்க நமக்கு. இந்தாங்க ப்ரோ, இது உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸில் போகிற மாஸ்க் அவர் வந்து ரேபிடோ தான் ஓட்டினாராம். அவருக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஒரு அந்த ஸ்கேமை பற்றி நான் ரேபிடோ ஓட்டும்போது சொல்கிறேன். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, யாரையுமே நம்பாதீங்க கைஸ். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்களை தாண்டி வேறு எதுவுமே நம்பாதீங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.